அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு புரட்டாசி மாசத்துல ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எதுக்கு முன்னோர்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிள். அதாவது மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. அதாவது கன்னியில சூரியன் புரட்டாசி மாசத்துல ஜனிக்கிறாரு. அதனால சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 6வது மாதம். சித்திரையிலேருந்து எண்ணும்போது 6வது மாதம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 6வது மாதம். 6ஆம் இடம் பொதுவில் அதாவது உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் ராசி மேச ராசி. மேசத்துலேருந்து வரும்போது 6ஆம் இடம் கன்னி ராசி. கன்னி ராசியில் புதன் உச்சமாவார். அதாவது புதன் உச்சமாகிற வீட்டில் 6ஆம் இடம்ங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே நோய் நொடி, கடன், வழக்கு, வம்பு, இது அந்த பிரச்சனை, இது நிறைய அதாவது உடல்நிலை, மற்ற ஒரு மனிதனை எப்பேற்பட்ட மனிதனையுமே அந்த இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற போது முடிச்சிரு. அதாவது எப்படின்னா, 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலோ, 6ஆம் இடம் அந்த தசை அந்த மாதிரி போகும்போது ஜாதக ரீதியில, உள் ஜாதக ரீதியில அது பாதிச்சிரு. ஆனா பொதுவாக 6ஆம் இடம் புரட்டாசி மாசத்துக்குமா 6ஆம் இடத்துக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு. புரட்டாசி மாசத்துல 6ஆம் இடத்துல புதன் உச்சமாவார். அதாவது புதன்ங்கிற கிரகத்தோட அதிபதி யாருன்னா விஷ்ணு பகவான், நாராயணமூர்த்தி. அதாவது பெருமாள். பெருமாளுக்கு உந்த மாசம் பெருமாள் அங்க உச்சமாகறாரு. புதன் உச்சமாகறாரு. ஆகையால பெருமாளை கும்பிட்டா ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் இந்த மாசத்துல தீர்ந்துரு. அதே சமயத்துல நாம் நான்வெஜ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு சில சங்கடங்கள் உருவாக்கி கொடுத்துருது. ஆகையால பெரியவர்கள் இந்த மாதிரி புரட்டாசி மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாம விரதத்தை கண்டுபிடிக்கிறது நல்லதுன்ட்டு சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நன்றி.